ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நம்ம ஐடி கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட் லைப்ரரிஸ் தேவையான லைப்ரரிஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் பிஏஎல் இம்போர்ட் இமேஜ் ட்ரா இமேஜ் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஐஎல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா பில்லோ அப்படின்னு பில்லோ லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பில்லோ லைப்ரரி கண்டென்ட்ஸ் ஆல் தி பேசிக் இமேஜ் ப்ராசஸிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? அந்த பில்லோவோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஐஎல்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆல் தி பேசிக் இமேஜ் எல்லாம். இந்த ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு பேசிக் இமேஜ் எல்லாமே நமக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம். இதுக்காக ரேண்டம் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஆர் மேனிப்புலேட்டிங் ரேண்டம் இண்டிஜஸ். ஓகேங்களா? நமக்கு இப்போது ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ரேண்டமாக நம்ம என்னன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்காக தான் இம்போர்ட் ரேண்டம் எடுத்துருக்கோம். தென் இம்போர்ட் ஓஎஸ் எதுக்காக எடுத்துருக்கோம்னா நம்மளுடைய பேக்ரவுண்டில் வந்து இமேஜ் வரதுக்காக நம்ம ஓஎஸ் எடுத்துருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் டேட் டைம் வர்றதுக்காக நம்ம டேட் டைம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் நம்மளா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மளா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். இமேஜ் டாட் நியூ ஆர்ஜிபி அப்படின்னா ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிபி வேல்யூ தான் வச்சு நம்ம கலர்ஸ் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஆர்ஜிபி வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 255 3 இருக்கா? இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு இல்லையா? இது வந்து ஒயிட் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளாக் கலர் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு 255 நெக்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் எனக்கு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோவும் நெக்ஸ்ட் வந்து 255 நெக்ஸ்ட் ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கிரீன் கலரு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 லேயர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இமேஜ் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை வந்து ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளாக சென்ட் பண்ணி இமேஜ் டைப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டைப் கொடுக்குறோம். என்ன ஃபாண்ட் டைப்னு நம்ம ஏரியல் போல்டு ஏரியல் இந்த மாதிரி இட்டாலிக் இந்த மாதிரி இருக்காது. நம்ம ஏரியல் கொடுக்குறோம். சைஸ் எவ்வளோ 45 கொடுக்குறோம். இந்த ஓஎஸ்எஸ் என்ன பண்ணால் ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ இந்த டைமில் நான் ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ டேட் டைமு எப்போ நவ் அப்படிங்கிறது இதுதான் மெயின் விஷயம். நவ் எஸ்டர்டே இந்த மாதிரி நவ் எனக்கு கரண்ட் டைம் வேணும் அப்படிங்கிறதுனால நவ். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் பண்ணுறது. ஓகேங்களா? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன புதுசாக இருக்குது டிஎம்ஓஇன்ட்லாம் இருக்குது. என்னது இது வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்போம். இது வந்து என்ன பண்ணுறதுன்னா பைத்தான் வந்து ஃபார்மேட்டிங் டைம் பண்ணுறது. ஓகேங்களா? பைத்தான் ஃபார்மேட்டிங் டைம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன அதான் ஆனால் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஃபார்மேட் பண்ணுறது டேட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை அப்படியே எடுத்துப்போம். அதனால் இதை கொடுத்துருக்கோம். எஸ்டிஆர்எஃப் டைம் அப்படிங்கிறது எது கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் டேட் அண்ட் டைம் டு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்டிஆர்எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. இது என்ன பண்ணணும் டேட்டையும் டைமையும் ஒரு ஸ்ட்ரிங்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணும். அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது என்னது டிஎம்ஒய் இதில் கொடுத்துருக்குல்ல, இது டேட்டு மந்த்து இயரு. ஓகேங்களா? ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? வந்ததுன்னு ஐஎம்எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஐ அப்படின்னா எனக்கு வந்து 12 ஹாரில் வேணுமா 24 ஹார் வேணுமா? 12 ஹார்னா நம்மளுடைய டைம். இப்போ 24 ரயில்வே டைம். இப்போ 15 3 o'clock. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ரயில்வே டைம்
ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு ஐன்னு கொடுத்துருக்கேன் 12 ஹார்ஸ் வேணும் அப்படின்னால ஐ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 ஆட் பண்ணி டெசிமலில் வரணும் அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிறதுனால இது வந்து எம் கொடுத்துருக்கேன். இதுவே மைனஸ்லையும் கொடுத்தோம்னா நம்ம 0 இல்லாமல் வித்தவுட் டெசிமலில் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி எஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வித் 0. ஓகேங்களா. செகண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பி எதுக்கு அப்படின்னா ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த பி. ஓகேங்களா. இதுவே இந்த மைனஸில் இதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டெசிமலில் வரும். ஓகேங்களா. ஓகே, நாங்கள் கொடுத்துருக்க வேரியபிளை திரும்ப நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் எந்த டைமில் பண்ணியிருக்கேன், என்ன டாப்பிக்கு, என்ன டே டைமில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து கம்பெனி நேமு எக்ஸு கம்மா ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஒயிட் ஷீட் இருக்குது. அந்த ஒயிட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்பேஸில் இது இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. அந்த ஸ்பேஸில் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வரும். ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸு ஒய்ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸு ஒய்ன்னு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எக்ஸு இப்போ இதில் வந்து இங்கே 50 இருக்குது, இங்கே 50 இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பெனி நேம் இருக்கணும். ஓகேங்களா. அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க யூசர் நேம். ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஐடி நம்பர் எனக்கு 600 எக்ஸ் வேல்யூவில் வந்து 600ம் இது வந்து 600 இருக்கா. எக்ஸ் வேல்யூவில் 600 இருக்குது. அதே போல் இங்கே 75 இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு யூனிக் ஐடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வச்சு தான் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் எந்த பிளேஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒய்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு நம்ம எக்ஸில் ஒய்ல வேல்யூ கொடுத்து நம்ம அந்த ஸ்பேஸை நம்ம இந்த எனக்கு கம்பெனி நேம் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்குறது. ஓகேங்களா. நம்ம பேசிக்காக அப்புறம் நம்ம மெசேஜ்னு எடுத்துகிட்டு நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு கம்பெனி நேமு எனக்கு வந்து இது என்ன கலரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3யும் 0வாக இருந்தால் நமக்கு பிளாக் கலர் வரும். ஓகேங்களா. மூணுமே 255 255 இருந்துச்சுன்னா ஒயிட் கலரில் வரும். ஓகேங்களா. இதை ரெண்டையும் மறக்கக்கூடாது. அப்புறம் ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட் வேணும், ஏரியல் ஃபாண்ட் வேணும், சைஸ் எத்தனை வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா. எக்ஸ் ஒய் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வச்சு ஃபில் கலர் ஃபாண்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய கம்பெனி நேம் என்ன ஐபிஎம் அமேசான் அண்ட் தென் நம்ம என்ன கம்பெனி வேணுமோ ஃப்ளிப்கார்ட் என்ன கம்பெனி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடி சேம் நம்மளுடைய லொக்கேஷன் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத இது நமக்கு வந்து ரேண்டமாக எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரேண்டமாக ஒரு ஐடி வேணும் அப்படிங்கிறது தான் இது. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்குன்னா எஸ்டிஆர் ஐடி ப்ளஸ் ஸ்டிங் ஐடின்னு ஆக்சுவலாக வந்து இன்டிஜர் டு ஸ்டிங் கன்வெர்ட் எனக்கு இன்டிஜர்னு ஸ்டிங்காக எனக்கு கன்வெர்ட் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்க்கு பிளாக் கலர்னு சொல்லியிருக்கேன். சேம் இதில் தான் நம்ம இது வந்து ஒரு டெஃபினேஷன் ஒரு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கூட நம்ம கிரியேட் பண்ணி இது தனித்தனியாக போடுறத விட ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நேமு நம்மளுடைய என்டர் ஃபுல் நேமு சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஸ்பேஸ் மட்டும் லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இதை வந்து ஃபங்க்ஷனாகவும் க்ரியேட் பண்ணிக்கா டெஃபினேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிட்டன் மெசேஜ் ரிட்டன் அதாவது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம இன்னொரு டைப்பாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் ஜெண்டரு எக்ஸ் ஒய் வேரியபிள் எடுத்துக்கிறோம் எந்த பிளேஸில் வேணும் அப்படிங்கிறது என்டர் ஜெண்டரு கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் எந்த ஸ்பேஸில் வேணும் இது வந்து ஏஜ். ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த்து
டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு தென் பிளட் குரூப்பு இன்புட்டில் என்டர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். அண்ட் தென் வந்து நமக்கு என்ன வரணும் ஓகேங்களா. அது மொபைல் நம்பர் என்டர் மொபைல் நம்பர் ஓகேங்களா. அட்ரஸ்ஸு ஓகேங்களா. அட்ரஸ்க்கு சேம் கான்செப்ட் XY வேரியபிள் மெசேஜ் கலரு டாட் டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு நம்ம அட்ரஸ் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரியேட் ஐடிக்கான்னு சொல்லிட்டு இது இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இமேஜை நம்ம சேவ் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரிங் நேம் ஆகும் ப்ளஸ் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட்டில் எனக்கு கொடுத்துறோம் ஓகேங்களா. ஓகேங்களா. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் ஆகிடும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வி வேல் பெயிண்ட் இருக்கா. இதுதான் நமக்கான அவுட்புட்டு. நம்ம கொடுக்குற டேட்டா பேஸ்க்கு நம்ம நேம், ஜெண்டர், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, பிளட் குரூப்பு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ், நம்ம ரேண்டமாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.